ஹலோ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 11லேருந்து பேலன்ஸை முடிச்சிட்டோன்னா இதான் நமக்கு லாஸ்ட் பார்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். நம்ம அழகாக அது முடிச்சிடலாம், சரியா? ஸோ சாப்டர் 11 தே சே தட் உங்களை இன்கமிங் ஆடிட்டராக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. வென் யூ கம் டு நோ தட் அவுட் கோயிங் ஆடிட்டரை அவங்க ரொம்ப அன்எத்திக்கலாக வெளியில் துரத்திருக்காங்க, அன்ஜஸ்டிஃபைடாக வெளியில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நீங்கள் இன்கமிங் ஆடிட்டராக போகிறீங்கன்னா டோன்ட் அக்செப்ட். இதுதான் சாப்டர் நம்பர் 11, directions in case of unjustified removal of auditors. என்ன சொல்கிறாங்க பாருங்க, a member of the institute in practice shall follow the direction given by the council or an appropriate committee or on behalf of any of them to him being the incoming auditor not to accept the appointment in case of unjustified removal of the earlier auditors. அடுத்தது நெக்ஸ்ட் சாப்டர் என்ன சொல்கிறாங்க, கைட்லைன் ஆன் டெண்டர்ஸ். டெண்டர் வந்து தெரியும்ல உங்களுக்கு, டெண்டர்னா எப்படி கேட்பாங்க? இப்போ கவர்மெண்ட்லாம் வந்து டெண்டர் கேட்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் வீடு கட்டி கொடுக்க போகிறோம் ஏழைங்களுக்குலாம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை யாரால் கம்மி ரேட்டு கட்டித்தர முடியுமோ கோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது டெண்டர் சொல்லுவாங்க, எல்லாரும் கோட் பண்ணுவாங்க. கம்மி கோட் யார்கிட்ட பெஸ்ட்டாக இருக்கோ அவங்ககிட்ட கவர்மெண்ட் வந்து ஓகே சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக டெண்டரோட நேச்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு டெண்டர் யாராவது ஜென்ரல் பப்ளிக் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் நம்ம அப்ளை பண்ணலாம். பட் இஃப் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ரிசர்வ்ட் ஒன்லி ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னா அப்போ அது எப்படி தெரியுமா இருக்குது? என்ன சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்லாம் வேலை இல்லாமல் வெளில உட்காந்துட்டு இருக்காங்களா? நம்ம போயிட்டு வந்து டெண்டர் நாங்கள் ஒன்லி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டரை போட்டோன்னா யாரும் போய் அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் அதில் அவன் அமௌண்ட்டு போடல. நீங்கள் 1 lakh போடுவீங்க, நான் வந்து ஐயோ எனக்கு இப்படியே டெண்டர் கிடைக்கும் 90,000 போடுவேன், அவன் அதை விட அண்டர் கட் பண்ணி 80,000 போடுவான், இன்னொருத்தன் அதை விட அண்டர் கட் பண்ணி 50,000 போடுவான். அப்போ யாருக்கு இதில் ப்ராஃபிட்னா அந்த டெண்டர் இஷ்யூ பண்ணவங்களுக்கு கம்மி விலையில் வந்து சிஏஓட சர்வீஸ் கிடைக்கிறமா? அது கிடையாது. இட் இஸ் நாட் அலவுட். அப்போ ஒரு டெண்டரை எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துக்கு யாரும் போட்டி போட்டுக்கிட்டு போய் அப்ளை பண்ணாதீங்க. அது தேவையில்லாமல் நம்மளே அண்டர் கட் பண்ணுற மாதிரி ஆகும். இதுவே அவங்க வந்து மினிமம் ஃபீஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூட் வந்து மினிமம் ஃபீஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஏபிசி இந்த சிட்டியில் இன்னென்ன மாதிரி சர்வீஸ் நாங்கள் வாங்கினா இவ்வளோவாவது ஃபீஸை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மெம்பர்ஸ்க்கே அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு மினிமம் ஃபீஸு. அதை விட அதிகமாக தான் நாங்கள் வந்து ஃபீஸே இதில் வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஃபீஸ்க்காக நாங்கள் சொல்லலை, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸோ அது தெரியறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஃபீஸ் இஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீஸ் அந்த இடத்துல மினிமம் ஃபீஸை கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெண்டர் கேட்டாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மினிமம் ஃபீஸ் அந்த டெண்டரில் கோட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், இல்லைனா அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா யார் வேணால் அப்ளை பண்ணலாம்ப்பா, சிஎஸ் அப்ளை பண்ணுங்கள், சிஎம்ஏ அப்ளை பண்ணுங்கள், என்ன சொல்கிறது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் ஓப்பன் டு ஆல் த ப்ரொஃபஷனல்ஸ்னால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இஃப் இட் இஸ் ஓப்பன் ஒன்லி டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்னால் அங்கே போய் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுட்டு போய் அப்ளை பண்ணாதீங்க. அன்லெஸ் அந்த டெண்டரில் மினிமம் ஃபீஸ் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஆர் இஃப் இட் இஸ் ஓப்பன் டு ஆல் த ப்ரொஃபஷனல்ஸ்னால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம யூடுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபைனல் லெவலில் இருக்கீங்க. ஜிஎஸ்டி, டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட், ஸ்டாட்யூட்டரி ஆடிட் ரிப்போர்ட், எந்த ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் யூடுன்னு ஜென்ரேட் பண்ணிவிடுவோம். இது எதுக்காகனா முன்னாடிலாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இல்லாதவங்க, ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க, இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மெம்பர்ஷிப் நம்பர் வந்து தெரியும், யாரோட நம்பர் வந்து தெரிஞ்சுதுன்னா அவங்க சைனை ஃபேக் பண்ணி கீழே நம்பரை போட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை தடுக்கணுன்றதுக்காக யாரெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சு கரெக்டாக ப்ராக்டிஸிங் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸை கையில் வச்சுக்கிட்டு கரெக்டாக யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சைன் பண்ணணுன்றதுனால அந்தந்த டீல் பண்ணுற அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி ஒரு யூடன் நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாருமே தெரியும். இட் இஸ் நாட் அட் ஆல் இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, உங்களுக்கே தெரியும். அதனால இதை நான் அப்படியே கடந்து போக நினைக்கிறேன். அடுத்தது சாப்டர் 15 என்ன சொல்கிறாங்க, நெட்வொர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்து வெளியில் அட்வர்டைஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, வெளியில் போய் வந்து புஷ் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க, பிளிங்னு ஆட் கொடுக்கூடாது, 50% ஆஃபர்னு சொல்லக்கூடாது, எதுவுமே வாங்கி தரக்கூடாது. அப்புறம் எப்படி தான் கிளைண்ட் வருவாங்க? எப்படி கிளைண்ட் வருவாங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அனுசரித்து போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம், நீங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க. டோட்டலாக இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்படி 900 இல்லை 1000 இல்லை whatever 9000 ஃபார்ம்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 9000 ஃபார்ம்ஸுமே என்ன பண்ணலான்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரிச்சியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரிச்சியில் எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ட்ரிச்சி கிளைண்ட்ஸை மட்டும் தான் என்னால் பிடிக்க முடியுது, வேறு எதுவும் பண்ண முடியல. பட் இப்போ ட்ரிச்சியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு டெல்லியில் ஒரு ஆடிட்டர் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 2-3 ஃபார்ம்ஸு அக்ராஸ் இந்தியாவிலேருந்து கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இங்கேருந்து எனக்கு கிடைக்கிற லீடை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கிற லீடை நீங்கள் எனக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி லீடை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஷேர்டு ரிசோர்ஸஸ் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. நம்ம எல்லோரும் அந்த பிரதர்ஹுட் அண்ட் சிஸ்டர்ஹுட்டை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறது, அதுக்கு பேர் நெட்வொர்க்கிங்னு சொல்லுவோம். பட் ஆனால் அதெல்லாம் இப்போ யாருங்க ஃபாலோ பண்ணுறா? எல்லோரும் நான் கேபிஎம்ஜியில் ஒரு அஃபிலியேட்டாக இருக்கேன், நான் வந்து டெலாய்ட்டில் இருக்கேன், நான் வந்து பிடபிள்யூசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பிக் ஃபர்ம்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பிக் ஃபர்ம்ஸோட நானும் போய் அஃபிலியேட் ஆகிறேன், நான் அதுக்கு தான் அஃபிலியேட் ஆகுறாங்களே தவிர ஒரு 4-5 குட்டி ஃபார்ம் சேர்ந்து ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பெரிய மவுஸ் இல்லை. அது ஒரு அப்படியே இருந்தாலும் அது பெருசாக ஃபேமஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இந்த கேபிஎம்ஜி, டெலாய்ட்டு, பிரைஸ் வாட்டர் கூப்பர் இந்த மாதிரி பேர் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா அது வந்து ஒரு பெரிய ஃபேர்மில் பெரிய பிராண்ட் நேமு. அதனால் இப்போ நீங்களே வர்மான் அசோசியேட்ஸு இல்லை வந்து குலாபர் அசோசியேட்ஸ் எதை வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து வெறும் உங்கள் பேர் போடாமல் இட் இஸ் அன் அஃபிலியேட் ஆஃப் கேபிஎம்ஜின்னு கூட உங்களுக்கு ஒரு கெத்து. அதனாலேயே மேஜராக இந்த நெட்வொர்க்கிங் ஃபேர்ம்ஸில் எல்லாரும் போய் அந்த பிக் ஃபேர்ம்ஸோடு தான் போய் அட்டாச் ஆகுறாங்க. மல்டிநேஷ்னல் பிக் ஃபேர்ம்ஸ், அதாவது அவங்களுக்குலாம் இந்தியாவே கிடையாது ஆரிஜினு, அவங்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸு. அவங்க இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் ஆரம்பிப்பாங்க. அந்த நெட்வொர்க்கில் நீங்களாம் போய் சேர்ந்துக்கிறது. ஸோ அப்போ வந்து நிறைய சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துப்பாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் சேர்ந்துப்பாங்க, தட் இஸ் இந்த ஆடிட் ஃபார்ம் சேர்ந்துப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த கேபிஎம்ஜி அஃபிலியேட்டில் ஒரு மெம்பர் ஆகிடுறது. இதுதான் ஆக்சுவலாக நெட்வொர்க்கிங். இந்த நெட்வொர்க்கிங்கில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, இதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். சரியா? அப்பாடா, நம்ம வெளில அட்வர்டைஸே பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் நம்ம எப்படி தான் நம்மளை பிரபலியப்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டால் வேறு வழியே கிடையாது. ப்ரொஃபஷனல் சர்வீசஸில் இருக்கக்கூடிய இந்த எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் தான் நம்ம வந்து எப்படியாவது என்ஹான்ஸ் பண்ணணும். நம்மளோட எபிலிட்டி டு சர்வ் நம்ம தான் என்ஹான்ஸ் பண்ணணும். அதனால தான் என்ன சொல்கிறோன்னா இந்த ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணுறவங்க லார்ஜர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் பெட்டர். வித் அதர் ஃபர்ம்ஸ், வித் அதர் என்டிட்டிஸோட ஒரு லார்ஜர் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் அதுக்கு பேர் நெட்வொர்க்கிங் ஃபர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு குரூப்பாக ஒரு 10 ஃபர்ம் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்னா அந்த இடத்துல நெட்வொர்க்குன்றது ஒன்று இருக்கா, இல்லை சும்மா ஏதோ ஒரு பர்டிகுலர் காஸ்க்காக எல்லோரும் 10 பேர் ஒன்றா சேர்ந்துருக்காங்களான்றது அந்தந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் சிச்சுவேஷனை பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? சும்மா ஒரு வெறும் ரெஃபரல் ஆஃப் ஒர்க்குக்காக மட்டும் ஒரு 2-3 ஃபார்ம் ஒன்றா சேர்றாங்கன்னா அது வந்து நெட்வொர்க்கு கிடையாது. நெட்வொர்க்குங்கிறதுல எப்படி இருக்கணும்னாமா உனக்கும் எனக்கு ஒரு பிரதர்ஹுட் சிஸ்டர்ஹுட் இருக்கணும். இந்த சென்ஸ் நம்ம வந்து ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம ஸ்டாஃப் மெம்பர்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம். எனக்கு ஸ்டாஃப் பத்தலைன்னா நீங்கள் அனுப்பணும், உங்களுக்கு ஸ்டாஃப் பத்தலைன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியலனா அதை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு தெரியலனா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நம்ம சேர்ந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறது, கொள்வது எல்லாமே, அதாவது ஒன்றுமா இருக்கிறது, எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி இருந்தால் தான் நெட்வொர்க்கு. சும்மா வந்து நான் உங்களுக்கு ஒரு தட் இஸ் ஒரு கிளைண்ட்டை நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு கமிஷன் கொடுங்க, அது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் நெட்வொர்க்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லார்ஜர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து கோஆப்ரேஷன், எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும், காமன் பிராண்ட் நேம், காமனாக ரிசோர்ஸஸை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த நெட்வொர்க்குனே நம்ம கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அது நெட்வொர்க்காக இல்லையாங்கிறது அவங்களோட இயல்பை பொறுத்தும் அவங்க அதை எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்தும் தான் இருக்கே தவிர வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பார்க்கும்போது அது ஒரு நெட்வொர்க்குன்னு அவங்களுக்கு தோணாதான் அது நெட்வொர்க், இல்லைன்னா கிடையாது. ஸோ ஒரு லார்ஜர் என்டிட்டி வந்து when it is aimed at cooperation, profit, cost sharing among the entities-னா it is deemed to be a network. காஸ்ட்டும் ஷேர் பண்ணிக்கணும், ப்ராஃபிட்டும் ஷேர், அதான் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்கணும். அதாவது வந்து ஷேரிங் ஆஃப் இம்மெட்டீரியல் காஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இல்லை இப்போ எந்த ஒரு பிராண்ட் நேம் இருக்குது, நீ வேணால் யூஸ் பண்ணிக்கோ, உன் பிராண்ட் நேமை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், இது தவிர வேறு எதுவும் இல்லை, அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் என்னோடது, என்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் உங்களோடது, எவ்ரி திங் இஸ் காமன். அந்த காமன் பூல் ஆஃப் ரிசோர்ஸஸில் வருவோம். இது மட்டும் இல்லை, இப்போது சில நேரத்தில் என்ன ஆகும்னா, இப்போ கேபிஎம்ஜி இருக்காங்க வச்சுக்கோங்களேன், கேபிஎம்ஜி ஒரு மல்டிநேஷ்னல் ஃபார்ம், அந்த மல்டிநேஷ்னல் ஃபார்மோட மற்றவங்களாம் குட்டி குட்டியாக போய் சேர்ந்துக்கிறாங்க. இவங்களாம் மெம்பர்ஷிப் ஃபீ பே பண்ணுவாங்க. இந்த அஃபிலியேட்டில் ஒருத்தராக வந்து சேர்றதுக்கு இந்த கேபிஎம்ஜி எல்லாத்தையும் ப்ரீமியம் பே பண்ணுங்கள், அப்போ தான் இந்த பிராண்டுக்குள்ளே உங்களை சேர்த்துப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுவும் பே பண்ணி தான் நம்ம நெட்வொர்க்குள்ளே போய் ஆகணும். சில நேரத்தில் அதை இப்படியும் பார்க்கலாம், உங்கள்கிட்ட பணம் வாங்குறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு 10 ஃபார்ம் ஒன்றா சேர்ந்து ரிசோர்ஸை ஷேர் பண்ணணும், காமனாக பிராண்டு வச்சுக்கணும், காமனாக எல்லாத்தையும் வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபண்டு வேணும்ல, அந்த ஃபண்டுக்காக காமனாக எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க கூட வச்சுக்கலாம், வாட் எவர். ஸோ அதில் என்ன இருக்கணும், காமன் ஓனர்ஷிப்பு, காமன் கண்ட்ரோல், மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருந்தால் தான் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஆடிட் மெத்தடாலஜிஸ் எல்லாருக்கும் காமனாக இருக்கும், ஆடிட் மேனுவல்ஸ் காமனாக இருக்கணும், ட்ரைனிங் கோர்சஸ் அதெல்லாம் இருக்கணும். ஆனால் வெறும் ட்ரைனிங் கோர்சஸ் மட்டும் இருக்கிறதுனால அது வந்து என்ன ஆகிடாது, அது வந்து ஒரு நெட்வொர்க்குன்னு ஆகிடாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வெறுமனே ஒரு ஆடிட் கிளைண்ட்டை நமக்கு கிடச்சிட்டாங்க, இந்த கிளைண்ட்டை நான் உனக்கு பிடிச்சி கொடுத்துருக்கேன், இல்லை ஒரு கிளைண்ட்டை நீ எனக்கு பிடிச்சி கொடுத்துருக்கேன்றதுனாலேயே, இல்லை நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த கிளைண்ட்டை பிடிச்சிருக்கோன்றதுனாலேயே அந்த ஆடிட் கிளைண்ட்டை நம்ம டீல் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் ரிசோர்ஸ் ஷேரிங் வேணுமோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கிறோம். ஆடிட் மேனுவலை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம், இல்லை ஆடிட் மெத்தடாலஜியை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம், இல்லை அந்த ட்ரைனிங் கோர்ஸை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம்னா அப்போ நம்ம நெட்வொர்க் ஆகிடுவோமோ, ஆக மாட்டோம். கோர் பிராண்டிங்லேருந்து, கோர் ரிசோர்ஸஸ் ஷேரிங்லேருந்து, காஸ்ட் ஷேரிங்லேருந்து, ப்ராஃபிட் ஷேரிங்லேருந்து எல்லாமே ஷேர் ஆகணும். அப்போ தான் அது வந்து நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது
அதாவது எஸ்கியூசி முதற்கொண்டு இப்போ கேபிஎம்சி ஒரு அஃபிலியேட்டாக இருக்கீங்கன்னா கேபிஎம்சியில் இருக்கக்கூடிய ஆடிட் டூல்ஸ் முதற்கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் தனியாக சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அஃபிலியேட்டில் இருந்தால். ஸோ அவ்வளோ ரிசோர்ஸ் ஷேரிங் அந்த இடத்துல நடக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு நெட்வொர்க்னே சொல்லுவோம். ஸோ காமன் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, காமன் கண்ட்ரோல் பாலிசிஸ் இதெல்லாம் இருக்கணும், காமன் பிராண்ட் நேம் இதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் அது வந்து இட் இஸ் டீம்டு டு பி நெட்வொர்க்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஈவன் தோ அ ஃபர்ம் டஸ் நாட் பிலாங் டு அ நெட்வொர்க், சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நம்ம இந்த நெட்வொர்க்லேயே இருக்க மாட்டோம். ஆனால் சும்மா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போ பார்த்தாலும் பேசும்போது எனக்கு கூட கேபிஎம்சியில் அந்த அஃபிலியேட் தெரியும், இப்படி தெரியும், அப்படி தெரியும்னு பேசும்போது வெளியில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும்னா, ஓ இவங்க கேபிஎம்சியில் இருக்காங்களோ அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி பங்கமாக டோன்ட் பிஹேவ் ஸோ இன்டீசென்ட்லி ஆர் பிலோ த ஸ்டாண்டர்ட். டோன்ட் கிவ் த தேர்ட் பார்ட்டி an idea that you might belong to KPMG ன்ற மாதிரி don't give them some kind of perception அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் where the large structure is aimed at cooperation and entities within the structure share a significant part of professional resources, it is deemed to be network. professional resourcesனால் என்ன? ஏன்டா அந்த ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுன்றீங்களே, அப்படி இந்த ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னது? கிளைண்ட் டேட்டா, பில்லிங் டீட்டெயில்ஸு, டைம் ரெக்கார்ட்ஸு, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. என்னென்ன இன்ஃபர்மேஷன்? கிளைண்ட் டேட்டா, பில்லிங். கிளைண்ட்டோட டேட்டாவே கேபிஎம்சி அஃபிலியேட்டில் இருக்கக்கூடிய மொத்த கிளைண்ட் டேட்டா எல்லாருக்கும் ஷேர் ஆகணும், பில்லிங் எல்லாருக்கும் ஷேர் ஆகணும், டைம் ரெக்கார்ட் ஷேர் ஆகணும், அவங்கக்கிட்ட இருக்க பார்ட்னர்ஸ், நம்ம ஸ்டாஃப், இவங்க எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். டெக்னிக்கல் அண்ட் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியல் இஷ்யூஸ், இப்போ நம்ம வந்து ஏஐ ரிலேட்டடாக நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க தெரிஞ்சவங்க அப்படின்னா, வேறு ஒருத்தவங்களுக்கு ஏஐ ரிலேட்டடாக யாராவது வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தேவைப்பட்டால் நம்ம இங்கேருந்து அங்கே அனுப்பணும். ஸோ இதெல்லாம் உண்டு. ஆடிட் மெத்தடாலஜி, ட்ரைனிங் கோர்சஸ், ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ த டிட்டர்மினேஷன் ஆஃப் வெதர் த ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணுறது, சிக்னிஃபிகண்ட் ஷேரிங் ஆஃப் ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸஸ் இருந்தால் தான் அது வந்து ஒரு நெட்வொர்க், இல்லைனா இல்லை. ஸோ சும்மா நான் ஆடிட் மேனுவல் ஷேர் பண்ணேன், சும்மா ஒரு மெத்தடாலஜியை ஷேர் பண்ணேன், சும்மா ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் நடத்தணும் அதில் ஷேர் பண்ணிட்டோம், தட் வில் நாட் மேக் யுவர் அசோசியேஷன் ஆட்டோமேட்டிக்கலி நெட்வொர்க் ஆக்காது. ஸோ எந்த அசோசியேஷன் வந்து நெட்வொர்க் எது இல்லைங்கிறது அந்தந்த லைட் ஆஃப் த சினாரியோவில் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரீசனபிள் அண்ட் தேர்ட் பார்ட்டி டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்கிறது அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ், அதாவது நெட்வொர்க்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன மெத்தட்ஸில் ஃபார்ம் பண்ணலாம்? நம்பர் 1, 2 ஃபார்ம்ஸ் சேர்ந்து காமனாக ஒரு மியூச்சுவல் என்டிட்டி ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் நெட்வொர்க் கேன் பி கான்ஸ்டிடியூட்டட் as a மியூச்சுவல் என்டிட்டி which will act as a facilitator for the constituents. ஒரு 5 ஃபார்ம்ஸ் இருக்காங்க, ஆடிட் ஃபார்ம்ஸ். இந்த 5 ஃபார்மும் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் என்டிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம் வந்து என்ன பண்ணுன்னா 5 பேருக்கு காமனாக இருந்து எல்லா விஷயத்தையும் கேரி அவுட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லையா, நெட்வொர்க் கேன் பி கான்ஸ்டிடியூட்டட் as a partnership firm subject to the condition that total number of partners does not exceed 20. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் 20 ஆடிட் ஃபார்ம்ஸோ இல்லை ஒரு 5 சோல் ப்ரொப்ரேட்டர் ஆடிட்டர்ஸ் மெம்பர்ஸ் தான் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, சோலோவாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு 5 பேர், ஒரு 5 பார்ட்னர்ஷிப் ஃபார்மு, ஒரு 5 எல்எல்பி, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மேக்ஸிமம் 20 தான் அலௌடு. ஏன்னா இது எல்எல்பியை ஃபார்ம் பண்ணுறதுனால மேக்ஸிமம் 20 மெம்பர்ஸ் ஒன்றா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மூலிமா எல்லாத்தையும் நடத்துக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மியூச்சுவல் என்டிட்டியாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மியூச்சுவல் என்டிட்டி வச்சு எல்லாத்தையும் நடத்திக்கிறது. இதில் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இந்த 20 பேர் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இங்கே அந்த மியூச்சுவல் என்டிட்டியை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மியூச்சுவல் என்டிட்டி வந்து ஃபெசிலிட்டேட்டராக ஒர்க் பண்ண எல்லாருக்கும். ஓகேவா? அடுத்தது நீங்கள் கேட்கலாம், மேம் அந்த மியூச்சுவல் என்டிட்டிக்கும் இங்கே இருக்கிற பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக கான்ஸ்டியூட் பண்ணலாம்னு சொல்கிறாங்களே, இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மியூச்சுவல் என்டிட்டிங்கிறது கம்பெனி ஃபார்மேட்டில் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது பார்ட்னர்ஷிப்பில் தானே பண்ணுறீங்க, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கூட இதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி இங்கே இடத்துல பாருங்களேன், நெட்வொர்க் கேன் பி கான்ஸ்டிடியூட் as LLP subject to the provision of the CA Act and rules and such other rules as may be. LLP-யாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே கம்பெனி, இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து மியூச்சுவலாக ஒரு என்டிட்டியை ஃபார்ம் பண்ணுறீங்க, அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் அதில் நீங்கள் எல்லோரும் மெம்பராக இருப்பீங்களான்னு தெரியாது. ஓகேவா? அதுக்கு நீங்கள் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸ் டு த மெமோராண்டம் மாதிரி யூ ஃபார்ம் த கம்பெனி அண்ட் நெட்வொர்க் கேன் பி கான்ஸ்டிடியூட்டட் as a company itself subject to the guidelines prescribed by the institute for corporate form of practice and formation of the management consultancy services company. என்னன்னா, நீங்கள் இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணுறீங்களா, இந்த கம்பெனியோட பேரில் போயிட்டு நீங்கள் ஒன்றும் ஆடிட்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த கம்பெனி நீங்கள் எதுக்கு ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, நிறைய ஆடிட் ஃபார்ம்ஸ் ஒன்றா வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக அது ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் பண்ணிக்கிறீங்க. அந்த கம்பெனியில் எல்எல்பியாக இருக்கக்கூடியவங்க, ஃபர்மாக இருக்கக்கூடியவங்க, சோலோவாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க தான் அங்கே சைன் பண்ணணும். நீங்கள்லாம் கேபிஎம்சி அஃபிலியேட்ஸில் இருக்கலாம்,
ஆனால் நீங்கள் வந்து கேபிஎம்ஜி வந்து ஒரு கம்பெனி ஃபார்மெட்டில் இருந்துன்னா அங்கே போய் சைன்லாம் பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ இல்லை ஃபார்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோ தான் போய் அங்கே சைன் பண்ண முடியும். அதே மாதிரி நெட்வொர்க் ஃபர்ம்ஸ் ஷெல் ஜாயின்ட் சோல் ப்ராக்டிஷனர் ஆர் ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர்ஷிப் ஆர் எனி அந்த நெட்வொர்க் ஃபர்ம்ஸ் வந்து யார் கூட வேணால் கொலாப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சோலோ ப்ராக்டிஷனர் கூட கொலாப் பண்ணிக்கலாம். ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு, பார்ட்னர்ஷிப்பு, எல்எல்பி யார் கூட வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நெட்வொர்க் ஃபர்ம்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க் ஃபர்ம்ஸ் shall consist of sole proprietor, partnership or any entity of professional accountants as may be permitted by the act. அதுக்கு அடுத்தது a firm is allowed to join only one network. இது நான் உங்களுக்கு முன்னாடி இதிலே சொன்னேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு firm, நீங்கள் வந்து ஒரு firm of chartered accountant இருக்கீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் தான் இருக்க முடியும், 4 நெட்வொர்க்கில் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நெட்வொர்க்கில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் அது என்ன அர்த்தம், நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு அர்த்தம். எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று 4 ஃபார்மோட இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு பிரதர்னா ஒரு பிரதர் தான், அந்த பிரதர்ஹுட்டை தான் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும். அப்போ நம்ம எல்லோரும் ஒன்று, நம்ம ஒரு ஃபேமிலி, வி ஆர் ஒன் ஃபேமிலி, வி ஆர் ஒன் பிக் ஃபேமிலி. அந்த ஃபீல் வந்து ஒரு நெட்வொர்க்கில் தான் வரணும். ஸோ சம்டைம்ஸ் என்ன இருக்கும் தெரியுமா, இப்போ நம்ம ஃபார்ம் பேர் வந்து ஏபிசி ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம் பேர் வந்து சிடிஇ ஃபார்ம். ஸோ சிங்கிற பார்ட்னர் இங்கேயும் காமன் அங்கேயும் காமன். இப்போ ஏபிசி ஃபார்ம் வந்து டெலாய்டில் சேர்ந்துட்டு அவங்க கேபிஎம்ஜியில் சேரமான்னு கேட்டால் கூடாதுமண்ணா. பிகாஸ் சிங்கிற பார்ட்னர் இங்கேயும் இருக்கார், ஏபிசி ஃபார்மில் சி இருக்கார், அங்கே வந்து சிடிஇங்கிற ஃபார்மில் அவங்கேயும் சி இருக்கார். ஸோ ரெண்டுத்துலேயும் சி இருக்கிறதுனால இந்த ஃபார்மும் சரி அந்த ஃபார்மும் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபார்மில் தான் ஆட் ஆகலாம். பிகாஸ் சி இஸ் அ காமன் பார்ட்னர் இன் போத் த ஃபார்ம்ஸுங்கிறதுனால இந்த 2 ஃபார்மும் வேறு வேறு மெம்பர்ஷிப்புக்கு போகக்கூடாது, நெட்வொர்க்குக்கு போகக்கூடாது. அதே மாதிரி அப்ரூவலுக்கு வந்து கேட்குறாங்க, அப்ரூவல் ஆஃப் த நேம் ஆஃப் த நெட்வொர்க். நீங்கள் அந்த நெட்வொர்க் ஏதோ ஒரு நேம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல சி இன்ஸ்டியூட் கிட்ட அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அண்டுக்கோ அண்ட் அசோசியேட்ஸ் எல்லாம் வந்து உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு, அதாவது ஆடிட் ஃபர்முக்கு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த நெட்வொர்க்குக்கு வந்து என்ன பேர் வைக்க சொல்கிறாங்கன்னா அஃபிலியேட்ஸ்னு வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ கேபிஎம்ஜி அண்ட் அஃபிலியேட்ஸ்னு வச்சா அது நெட்வொர்க் ஃபர்ம்னு அர்த்தம். இதுவே கேபிஎம்ஜி எல்எல்பி இல்லை வந்து டெலாய்ட்டு அந்த என்னமோ சாக்ஸ் அது வரும், அது மாதிரி எல்எல்பின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஆடிட் ஃபர்ம்னு அர்த்தம். இதுவே கேபிஎம்ஜி அண்ட் அஃபிலியேட்ஸ்னால் அந்த நெட்வொர்க் ஃபர்ம்னு அர்த்தம். அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக பேரில் மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி ரெகுலேஷன் 190 சொல்கிற மாதிரி அந்த நேமை ஒரு டிசைரபிளான நேமாக வச்சுக்கிட்டு அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ ஹேவ் டு அன்டிசைரபிள் நேம்லாம் வைக்காமல் ஒரு டிசைரபிளான ப்ராப்பரான டீசெண்டான ஒரு நேமாக வச்சுக்கோங்க, ஓகேவா? சும்மா டாப் சிஏ அஃபிலியேட்ஸ் எல்லாம் வைக்காதீங்க, ஒரு ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ உங்களுக்கு அந்த நேம் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள், ப்ரொவிஷன் ஆஃப் ரெகுலேஷன் 190 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஷால் பி அப்ளிகபிள் டு த நேம் ஆஃப் த நெட்வொர்க். However, if a name is approved and subsequently it is found that the name is undesirable, then the said name may be withdrawn at any time by the institute. See, first of all, நீங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பி அந்த பர்மிஷன் வாங்கிடுறீங்க, இந்த நேமுக்கு பர்மிஷன் வாங்கிடுறீங்க. பர்மிஷன் வாங்கின உடனே நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னதான் நீங்கள் வந்து பேருக்கு பர்மிஷன் வாங்கினாலும் இன்ஸ்டிடியூட் வந்து 30 நாள் டைம் எடுத்துக்கும் அந்த நேமுக்கு வந்து எஸ்ஸா நோவான்னு சொல்கிறதுக்கு. 30 நாளுக்குள்ளே எஸ் நோங்கிறது சொல்லிடும், ஓகேவா? அண்ட் இன்டிமேட் த சேம் டு த நெட்வொர்க் அட் இஸ் அட்ரஸ் மென்ஷன்ட் இன் ஃபார்ம் ஏ. ஃபார்ம் ஏ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா நேம் அப்ரூவலுக்கு? ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இஃப் யூ ஹேவ் அ டவுட் இந்த இடத்துல ஃபார்ம் ஏ படி நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டிடியூட்க்கு இந்த மாதிரி ஒரு அஃபிலியேட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொல்லி நேம் அனுப்போம். அது ஓகேவா இருந்தால் அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. 30 நாளில் சொல்லிடுவாங்க. 30 நாள் அவங்க சொல்லிட்டாங்கயா, நமக்கு தான் நேம் அவைலபிலிட்டி அவங்க சொல்லிட்டாங்களே, உடனே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நோ பாஸ், பண்ணக்கூடாது. ஏன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னா, வெறும் அப்ரூவல் ஆஃப் த நேமை வந்துட்டு உடனே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யார் உங்களுக்கு லீகல் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு யார் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி கொடுக்கல. அதனால் நீங்கள் வந்து இமீடியட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நேம் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் அடுத்தது ஃபார்ம் பியை சப்மிட் பண்ணி அந்த என்டிட்டின்னு நீங்கள் வச்சிங்க தெரியுமா, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நெட்வொர்க்கு, அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நெட்வொர்க்கோட நேமை முதல்ல இன்ஸ்டிடியூட்டோட ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி. நேம் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. யார்கிட்ட? சி இன்ஸ்டியூட் கிட்ட பண்ணிக்கோங்க. சும்மா இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய 2-3 ஃபார்ம் தான் ஒன்றா சேர்த்து நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மல்டிநேஷ்னல் அக்கௌண்டிங் ஃபார்மோட கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கலாம். இதுக்கு தானடா நீங்கள் இந்த நெட்வொர்க்குன்ற கான்செப்டே கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ லிஸ்டிங் ஆஃப் நெட்வொர்க் வித் என்டிட்டிஸ் அவுட் சைட் இந்தியா, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய இந்த கேபிஎம்ஜி டெலாய்ட்டு இந்த மாதிரியான மல்டிநேஷ்னல் ஃபார்ம்ஸோட இந்தியன் ஃபார்ம் சேரும்பொழுது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் பேர் ஃபார்ம் டி. இதை நீங்கள் சப்மிட் பண்ணணும்.
நெட்வொர்க் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னா டியூலி ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி இந்தியன் மெம்பர் ஃபர்ம் ஆர் மெம்பர் கான்ஸ்டிடியூட்டிங் த நெட்வொர்க் வித் என்டிட்டிஸ் அவுட் சைட் இந்தியா ஷெல் ஃபைல் டிக்ளரேஷன் இந்த மாதிரி நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு கம்பெனியோட நாங்கள் வந்து லிஸ்டிங்கில் என்டர் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் டியை போய் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டிக்ளரேஷனை சொல்லிவிடுங்க. ஓகேவா? இந்தியன் மெம்பர் ஃபர்ம் எப்போ ஒரு வெளிநாட்டு ஃபர்மோட இந்த நெட்வொர்க்கில் அசோசியேட் ஆகுதோ அசோசியேட் ஆகி 30 நாட்களுக்குள்ளாக அந்த நெட்வொர்க் அரேஞ்ச்மெண்ட் ஆகி 30 நாட்களுக்குள்ளாக அவங்க யார்கிட்ட சொல்லிடணும்? இன்ஸ்டிடியூட் கிட்ட சொல்லிடணும். ஸோ அந்த ப்ரொப்ரைட்டரி இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் as well as member in LLP or any such entity of members may be permitted by the act shall be permitted to join such அந்த வெளிநாட்டு கம்பெனியோட ஜாயின் பண்ணலாம் provided that the proprietary so and so members are allowed to join only one network. நீங்கள் கேபிஎம்ஜினா ஒன்று தான், கேபிஎம்ஜி மட்டும் தான், டெலைட்னா டெலைட் மட்டும் தான், இஎன்ஐனா இஎன்ஐ மட்டும் தான், பிடபிள்யூசினா பிடபிள்யூசி மட்டும் தான், அந்த மாதிரி தான். இல்லை கிராண்ட் தாட்டன்னா கிராண்ட் தாட்டன் மட்டும் தான். அவங்க கூட மட்டும் தான் சேர்ந்து சும்மா எல்லாருக்குள்ளே சேர்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே சேர்ந்தாலும் சரி வெளிநாட்டுக்காரனோட சேர்ந்தாலும் சரி ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நெட்வொர்க் நீங்கள் கேபிஎம்சியில் வெளில வந்து டெலாய்டுக்கு போகிறீங்க, தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டியூட்டுக்கு சொல்லிவிடுங்க, ஃபார்ம் சியில் சொல்லிவிடுங்க, நெட்வொர்க்கில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க. In case of change in the constitution of registered network on account of any entry or exit into the network. இப்போ கேபிஎம்ஜி நெட்வொர்க்கில் இருக்குது, கேபிஎம்சியில் பார்த்தா 300 பேர் இருக்காங்க, 300 ஃபர்ம்ஸ் இருக்குது, அதில் 2 பேர் இப்போ வெளில போய்ட்றாங்க, 3 பேர் உள்ளே வராங்க. இதை வந்து ஃபார்ம் சியில் கேபிஎம்ஜியோட சைட்லேருந்து தரப்புலேருந்து சி இன்ஸ்டியூட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 300 பேர் இருப்பாங்க மெம்பர்ஸு, இல்லை 9000 பேர் இருப்பாங்க ஃபர்ம்ஸ் வச்சுட்டு. 9000 பேர் தனித்தனியாக ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதை விட எத்தனை மேஜராக எவ்வளோ நெட்வொர்க்கிங் அஃபிலியேட்ஸ் இருக்கோ அந்த நெட்வொர்க்கிங் அஃபிலியேட்ஸ் எத்தனை பேர் உள்ளே வராங்க வெளில போகிறாங்கன்றது சொன்னால் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ். இவங்களாம் என்னென்னலாம் எத்திக்ஸ் எல்லாம் வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் ஏன் இங்கே வருதுன்னா, ஏன்னா இப்போ வந்து நீங்கள் 300 ஃபார்மும் சேர்ந்து இப்போ ஒன்றா வந்துட்டீங்க கேபிஎம்ஜி கீழே அந்த அஃபிலியேட்ஸ்க்கு கீழே, இல்லை நீங்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு அஃபிலியேட் கீழே வரீங்கன்னா நீங்கள் 100 பேர் அண்ணன் தம்பி மாதிரி. இப்போ எப்படி வந்து நானே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டும் பண்ணிவிட்டு நானே மற்ற சர்வீஸும் பண்ணக்கூடாதோ, இன்டர்னல் ஆடிட்டும் பண்ணக்கூடாதோ, அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணுறேன், நான் கேபிஎம்ஜி அஃபிலியேட்டில் இருக்கேன்னா கேபிஎம்ஜி அஃபிலியேட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபர்ம் வந்து கண்டிப்பாக இன்டர்னல் ஆடிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளா பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி நம்மளா ஒரே அஃபிலியேட் ஃபர்ம். அந்த மாதிரி சில எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பார்த்துடலாமா? ஒன்ஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த நெட்வொர்க் வந்துருச்சுன்னா இட் வில் பி நெசசரி ஃபார் த நெட்வொர்க் டு கம்ப்ளை வித் அப்ளிகபிள் எத்திக்ஸ். நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க? இப்போ ஒரு ஃபார்ம் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்காங்க அப்படின்னா அதே அஃபிலியேட்ஸில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் இன்டர்னல் ஆடிட்டை அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது செக்ஷன் 144 ப்ரொஹிபிட்டட் பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களே இந்த சர்வீசஸ்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடாது. அந்த ப்ரொஹிபிட்டட் சர்வீஸ் எதையுமே உங்கள் அஃபிலியேட்ஸில் இருக்க யாருமே அக்செப்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது, ஃபார் a network firm who is doing statutory audit including its associate concern or whatever common partnership இருக்கவங்க, it shall be the same as mentioned in the said notification. அதே மாதிரி ஃபார் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சேம் நெட்வொர்க் கலெக்டிவ்லி இட் ஷால் பி 3 times ஆஃப் த ஃபீ. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்காக ஒரு ஃபீஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நான் ஆடிட் ஃபீஸ் வந்து 15 lakhsக்கு மேலே கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இதை மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆடிட் ஃபீஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆடிட் ஃபீஸை நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு அமௌண்ட் இருக்குமா. நான் ஆடிட் ஃபீஸ் வந்து 15 lakhக்கு மேலே நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடாது. யார்? ஒருவேளை நீங்கள் வந்து ஏபிசி ஃபார்மில் இருக்கீங்கன்னா, ஏபிசி ஃபார்ம் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்காங்கன்னா, ஏபிசி நீங்கள் இருக்கீங்க, சி வந்து இன்னொரு ஃபார்மில் இருக்கார்ல, சிடிஇன்ற ஒரு ஃபார்மில் இருக்கார், அவரும் நீங்கள் சிஸ்டர் கன்சர்ன்ஸ் தானே. இப்போ அந்த சி வந்து காமன் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மாக இருக்கலாம், இல்லை நீங்களே கூட காமன் பார்ட்னர்ஷிப்பில் இன்னொரு இடத்துல இருக்கலாம். அந்த மாதிரி காமன் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய சிஸ்டர் கன்சர்ன்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்களே நான் ஆடிட் சர்வீஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட சிஸ்டர் கன்சர்ன் பண்ணாலும் சரி, 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் ஆடிட் சர்வீஸ் ஃபீ வர மாதிரி பண்ணக்கூடாது. இது ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை நெட்வொர்க் ஃபார்மில் இருக்கக்கூடிய மற்றவங்க, அதாவது அவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க டெல்லியில் இருக்காங்க, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நீங்களும் கேபிஎம்ஜியில் அஃபிலியேட்டாக இருக்கீங்க, அவங்களும் கேபிஎம்ஜியில் அஃபிலியேட்டாக இருக்காங்க, இதை தவிர அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா, அப்போ அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் வந்து உங்களோட ஸ்டாச்சுட்டரி ஆடிட் கிளைண்ட்டுக்கிட்ட நான் ஆடிட் சர்வீசஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணான்னா, இப்போ நீங்கள் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டுக்கு 1 கோடி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 3 கோடி வாங்கிக்கலாம், அவ்வளோதான். 3 times ஆஃப் த ஃபீ பேயபிள் டு த carrying out the statutory audit of the same undertaking of the company. Statutory audit fee எவ்வளோ 1 கோடினா அவங்க 3 கோடி வாங்கிக்கலாம். யார்? நெட்வொர்க் ஃபார்மில் ஒருத்தராக இருந்தால். இதுவே நமக்கு சிஸ்டர் கன்சர்னாக இருந்தாலும், நமக்கு காமன் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாலோ அவங்க 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் இங்கே கான்செப்ட். அடுத்தது, இப்போது ரொட்டேஷன் கான்செப்ட்னு இருக்குல்ல, ஒரு ஆடிட்டரை இத்தனை வருஷத்துக்கு மேலே மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல. அப்போ நான் அந்த அஃபிலியேட்டில் ஒரு மெம்பராக இருக்கேன்னா என்ன அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாங்க. For example, in those areas where rotation of firms prescribed by any regulatory authority,
no member firm of the network can accept the appointment as an auditor in place of any member firm of the network in which he is retiring. இப்போ KPMG அஃபிலியேட்டில் நான் இருக்கேன், ஓகேவா? இப்போ என்ன வந்து ரிலையன்ஸில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆடிட்டராக, மேக்ஸிமம் பீரியட் முடிஞ்சிச்சு, என்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. இன்னொரு ஆடிட்டர் அவங்க எடுக்க போகிறதா இருந்தால் அந்த ஆடிட்டர் KPMG அஃபிலியேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ த ரிட்டையரிங் ஆடிட்டர் KPMG அஃபிலியேட்டாக இருந்தால் இன்கமிங் ஆடிட்டர் KPMG அஃபிலியேட்டாக இருக்கக்கூடாது, ஓகேவா? அடுத்து நீங்கள் கேட்கலாம், மேம் நான் KPMG அஃபிலியேட்டுன்னு வெளில வந்துட்டு 1 month தான் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரலாமா அந்த ரிலையன்ஸ்க்கு நானே வந்துடலாம்னு கேட்டால் அதுக்கு கூலிங் பீரியட் இருக்கும், 2 years இருக்கும்னு நினைக்கிறாரு. அதை செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். பட் இந்த இடத்துல என்னால் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. அடுத்தது நெட்வொர்க் வந்து மே அட்வர்டைஸ் த நெட்வொர்க் டு த எக்ஸ்டென்ட் பர்மிட்டட். எப்படி வந்து நார்மலாக ஒரு ஃபர்முக்கு என்னெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்கோ அதே மாதிரி நெட்வொர்க் ஃபார்ம்ஸ்க்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் தன்னை பற்றி என்ன பண்ணலாம், தே கேன் அட்வர்டைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எல்லா எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸோடையும் அவங்க என்ன பண்ணணும், த கான்ஸ்டிடியூவன்ட் மெம்பர் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ நெட்வொர்க் அண்ட் த நெட்வொர்க், அந்த கான்ஸ்டியூவன்ட் மெம்பர் ஃபார்ம்ஸ்னால் அந்த நெட்வொர்க்கில் எத்தனை மெம்பர் ஃபார்ம்ஸ் இருக்காங்களோ அவங்களும், அப்புறம் இந்த நெட்வொர்க் ஃபார்ம், இவங்க எல்லாருமே அந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை கம்ப்ளீட்டாக கம்ப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம போய் KPMGயில் சேர்றோன்னா அதுக்கு நம்ம கிளைண்ட்டு பர்மிஷன் கொடுக்கணும்லாம் இல்லை, தெர் இஸ் அ டீம்டு பர்மிஷன். அவங்ககிட்ட போய் தனியாக வந்து பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பைலாஸ்ன்னு இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த நெட்வொர்க் ஃபார்ம்ஸ்னு இருக்குன்னா இதுக்குன்னு ஒரு பைலாஸ், ஆப்ரேஷனல் பைலாஸ் இருக்கணும். இங்கே டூஸு டோன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கணும், ஓகேவா? அங்கே மெம்பர் ஃபார்ம்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கணும். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த நெட்வொர்க்கை யார் அட்மின் பண்ணுறது, அங்கே ஒரு ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணணும். அப்புறம் மெம்பர்ஷிப் ஃபீஸ், கண்டிப்பாக மெம்பர்ஷிப் ஃபீ வாங்காமல் எப்படி, பயங்கர பிராண்ட் நேம் இருக்கிறோம் மற்ற குட்டி குட்டி ஆளுங்க கிட்ட காசு வாங்கிப்பாங்க. இல்லை 3 பேருமே ஈக்குவல் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும், 3 பேருமே காசு போட்டு அதை ப்ரொமோட் பண்ணி எப்படியாவது ஒன்று கொண்டு வருவோம்னு சொல்லி அஃபிலியேட்டில் இருப்பாங்க. அப்புறம் ஒரு பார்ட்னர் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, ஐடென்டிஃபைங் அ பார்ட்னர் ஆஃப் எனி மெம்பர் ஃபார்ம்ஸ் ஆஃப் த நெட்வொர்க் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அசைன்மெண்ட். நீங்கள் அது பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு ஆடிட் அசைன்மெண்ட் வருதுன்னா உங்கள் அஃபிலியேட்குள்ளே அதை எப்படி வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் அதை ஷேர் பண்ண போகிறீங்கன்னு ஒரு ரூல் வச்சுக்கோங்க. முதல்ல இந்தந்த ஏரியாலேருந்து இந்தந்த ஆடிட் அசைன்மெண்ட் வந்தால் இவங்களுக்குலாம் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு பைலாஸ் வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தால் அதை செட்டில் பண்ணுறதுக்கு டிஸ்பியூட் செட்டில்மெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கோங்க. ட்ரைனிங் மெட்டீரியல், நியூஸ் லெட்டர், ஸ்டாஃப்க்கு கிளைண்ட்டுக்குலாம் அப்பப்போ ட்ரைனிங் கொடுங்க, அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. அவங்களுக்குன்னு மாதம் ஒரு நியூஸ் லெட்டர் அனுப்புங்க, அவங்களுக்கு நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்டாஃபு, உங்களோட கிளைண்ட்டை நீங்கள் எப்படி டீல் பண்ண போகிறீங்க. ஏன்னா KPMG அஃபிலியேட் அதில் ஒருத்தரை நான் வந்து என்னோட ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், அது எனக்கு கெத்து இல்லை. ஒரு கம்பெனிக்கு, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஒரு லிஸ்டட் கம்பெனினா நான் பிக் ஃபர்மில் அஃபிலியேட்டாக இருக்கிறவங்கள தான் நான் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவேன்றதே ஒரு கெத்து. ஸோ கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்பெஷல் சர்வீசஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் லைக் நியூஸ் லெட்டர் அந்த மாதிரி கொடுங்க. அப்புறம் வந்து சாஃப்ட்வேர், ஒரு ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை மெயின்டைன் பண்ணுறது கூட KPMGக்கு தனியாக சாஃப்ட்வேர் இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி சாஃப்ட்வேரை அந்த அஃபிலியேட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டெவலப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறோம். லைப்ரரி, காமன் லைப்ரரி, அப்புறம் டெக்னிக்கல் டைரக்டர் டு ஹூம் ரெஃபரன்சஸ் கேன் பி மேட். ஏதாவது பிரச்சனைனா யார்கிட்ட நம்ம போகணுன்ற மாதிரி கரெக்ட் ப்ரோட்டோகால். அப்புறம் எந்தெந்த ரிசோர்ஸஸ் யார் யார் எப்பப்போ கொடுக்கணுங்கிற அந்த ஒரு காம்பன்சேஷன். அப்புறம் காம்பன்சேஷன் டு மெம்பர் ஃபார்ம், நீங்கள் இத்தனை பார்ட்னர்ஸை இந்தந்த ஆடிட்க்கு கொடுத்துருக்கீங்க, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காம்பன்சேஷன். இது எல்லாத்துக்கும் ஆப்ரேஷனல் பைலாஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், பாலிசிஸ் இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் பியர் ரிவ்யூ ஆஃப் த மெம்பர் ஃபார்ம்ஸ், அவங்களுக்குள்ளே பியர் ரிவ்யூவும் பண்ணிப்பாங்க அவங்க, ஓகேவா? இந்த எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ். அஃபிலியேட்ஸ்னா AB அண்ட் அஃபிலியேட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த நெட்வொர்க் இஸ் அ மியூச்சுவல் என்டிட்டி ஆர் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் AB அண்ட் அஃபிலியேட்ஸ்னு இருக்கும். இதுவே நெட்வொர்க் இஸ் LLPனா AB அஃபிலியேட்ஸ் LLP. இதுவே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா AB அஃபிலியேட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு இருக்குமா, ஓகேவா? அதே மாதிரி சாப்டர் நம்பர் 16 லோகோவில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அது சியும் ஏவும் ப்ளூ கலரில் இருக்கும், ப்ளூ டிக் இருக்கும், ப்ளூ டிக்குன்ற பாருங்கள், ட்ரிபிள் கலர்டு ஒரு டிக் இருக்கும். இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதை சாச்சாப்பில் போடுறது, நேராக நிமித்தி போடுறது, திருப்பி போடுறது, ரிவர்ஸில் போடுறது, ஃபாண்ட்டை மாற்றுறது, எதுவும் பேக்ரவுண்ட் கொடுக்கறது எதுவுமே பண்ணக்கூடாது. கரெக்டான லோகோவை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், புரியுதா? அதுலேயும் ஸ்பெஷல் என்னென்னா, அந்த ப்ளூ டிக்கில் அந்த ட்ரை கலர் டிக் மார்க்கு அப்சைட் டவுனாக இருக்கணும். அது வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேட்டிவ்னஸ், நாலேஜ், இன்டெகிரிட்டி, ட்ரஸ்ட்டு, ட்ரூத்து, ஸ்டெபிலிட்டி, டெப்த்து, இது எல்லாத்தையும் அப்படியே பயங்கரமாக வந்து இது பண்ணதான். ஸோ டிக் மார்க் வந்து விஸ்டம் அண்ட் வேல்யூ ஆஃப் ப்ரொஃபஷனல் குறிக்குதான். அதனால் எக்ஸாக்டாக அந்த கலர் பேலட்டில் இந்த நம்பரை தான் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இந்தியா ஃபர்ஸ்ட் அப்ரோச்சாம். இந்தியா இஸ் ஆல்சோ ஆடட் இந்த லோகோவாமா, ஓகேவா? கீழே இந்தியான்னு ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இது இந்தியா ஃபர்ஸ்ட் அப்ரோச். CA, அப்டிக்கு, அதில் கொஞ்சம் சாஃப்ரான், ஒயிட்டு, க்ரீன்லாம் இருக்குது. ப்ளூக்கு பதிலாக CA கொடுத்துறாங்க. இதை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண, வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது
சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கும்போது நீங்களே ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி கம்பெனி வச்சுருப்பீங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதில் நீங்கள் MDCOவாக இருக்கலாமா? இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். யார் உங்களை தடுக்கிறது? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கவுன்சில் டிசைடட் டு அலோவ் த மெம்பர்ஸ் இன் ப்ராக்டிஸ் டு ஹோல்ட் த ஆஃபீஸ் ஆஃப் MD இல்லைனா ஹோல் டைம் டேரக்டரு இல்லை மேனேஜர் ஆஃப் வாட் ஆஃப் அ கார்பரேட். எந்த கார்பரேட்டு? விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ரெண்டரிங் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ். நீங்கள் ஆடிட் சர்வீசஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் வச்சுக்கிட்டு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் ஃபுல் டைம் டேரக்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறதா நினச்சிக்கலாமா? ஆமாம், நினச்சிக்கலாம். A person who is a full time director in his management consultancy firm can still be counted as a full time practitioner, no problem. அவரை ஃபுல் டைம் ப்ராக்டிஷனராக தான் தெரிஞ்சுப்போம். இதில் எந்த குவாண்டம் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது அவர் ஃபுல்லாக, அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்முக்கு அவரே ஃபுல்லாகவே கூட அவர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக இருக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவர் தனியாகவே கூட 100% ஆஃப் த ஈக்விட்டியை ஹோல்ட் பண்ணலாம். இல்லை அவரும் அவங்க ஒய்ஃபும் 50% வச்சுக்கலாம். இல்லை அவரும் அவங்க அம்மா, அவங்க அப்பா, தம்பி, ரிலேட்டிவ்ஸோடு சேர்ந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எந்த வகையில் அவர் அட்டஸ்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் தாராளமாக என்ன பண்ணலாம்? such members shall be regarded as being in full time practice, therefore they continue to do attestation functions, அதுக்கப்புறம் வந்து ஆடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஆடிட் அசிஸ்டன்ஸ், ஆர்டிகல்ஸ் வச்சுக்கிறது எல்லாமே அவங்க பண்ணலாம். அதே மாதிரி அந்த நேம் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி கம்பெனி இஸ் ரிக்வயர்ட் டு பி அப்ரூவ்ட் பை தி இன்ஸ்டிடியூட். எப்போ நீங்கள் ஒரு ஃபர்மும் வச்சுருக்கீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபர்மும் வச்சுருக்கீங்களோ, அப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் படி நீங்கள் இன்ஸ்டியூட் கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யும். தட் இஸ் இன்ஸ்டிடியூட் கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுங்கள், அப்ரூவல் வாங்கிட்டு எதுவாக இருந்தாலும் செய்ய, ரெஜிஸ்டர் வித் இன்ஸ்டிடியூட். அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை வந்து you have to get the required approval from the institute and register the name of the MCS with the institute. அதுக்கப்புறம் வந்து நோ ஆடிட், அதாவது கன்ஃபார்ம் அது ஒன்று விஷயம் இருக்குது. நீங்கள் ஆடிட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா CA ஃபார்மோட அந்த லோகோவில் தான் பண்ணணும், தட் இஸ் அந்த நேமில் தான் பண்ணணும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கம்பெனி ஃபார்மெட்லேருந்து பண்ணணும். கார்பரேட் ஃபார்மெட்டில் எப்போவுமே ஆடிட் பண்ணவே கூடாது. ஸோ இதில் என்னென்னா எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1, மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி கம்பெனியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இன்ஸ்டிடியூட்டோட அப்படின்னா நீங்கள் சில எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, இப்போ நான் ஆடிட்டர், நான் வந்து ஒரு கம்பெனிக்கு ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணுறேன்னா அந்த கம்பெனிக்கு நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொஹிபிஷன் இருக்குல்ல, எனக்கு எதெல்லாம் ப்ரொஹிபிட்டடோ அது எல்லாமே என்னோட மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்முக்கு ப்ரொஹிபிட்டட். அவங்களும் அதை செய்யக்கூடாது. இப்போ நான் இன்டர்னல் ஆடிட் பண்ணக்கூடாது, அவங்களும் இன்டர்னல் ஆடிட் பண்ணக்கூடாது. நான் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது, அவங்களும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த எத்திக்ஸ் அங்கே ஃபாலோ ஆகணும். அதே மாதிரி நான் ஆடிட் ஃபீஸு, இப்போ நான் வந்து ஆடிட் ஃபீஸ் வந்து 50 கோடி வாங்குறேன், சாரி ஒரு 1 கோடி ரூபாய் வாங்குறேன். நான் நான் ஆடிட் ஃபீஸை எவ்வளோ வாங்கினேன்? 15 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடாது. அதே தான் அவங்களுக்கும், அவங்களும் 15 lakhs மேலே வாங்கக்கூடாது. ஆனால் நெட்வொர்க் ஃபார்மில் அவங்க ஒருத்தவங்களாக இருக்காங்கன்னா, தட் இஸ் அவங்க என்னோட மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்ம்லாம் கிடையாது. அவங்க ஜஸ்ட்டு நானும் KPMGயில் அஃபிலியேட், அவங்களும் KPMGயில் அஃபிலியேட், அவங்களும் ஒரு பார்ட்னர்ஷிப்பும் நானும் ஒரு பார்ட்னர்ஷிப். அந்த இடத்துல தான் 3 times அவங்க வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. மற்றபடி என்னோட மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, என்னோட இன்னொரு ஷேடோ, அவ்வளோதான். அப்போ நான் பண்ண என்ன, அவங்க பண்ண என்ன, 2 பேருக்கு 15 lakhs தான் லிமிட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. கிளாஸ் நம்பர் 6, கிளாஸ் நம்பர் 7 எதுனாலும் சரி என்ன சொல்கிறாங்க, CA firm cannot earn more from the consultancy than from the non-audit services and other non-audit services than total audit fees from the same client or group in the year. CAs cannot advertise or solicit the work, undercut the fees or charge the contingent or percentage fees எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 6 and 7 சொல்லியிருக்காங்க. The management consultancy services shall comply with class 6 and 7 of the first schedule of part 1 சொல்கிறாங்க. 6 and 7 என்ன ஞாபகப்படுத்துறதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். கிளாஸ் 6 says that நம்ம வந்து ஆடிட் ஃபீஸை விட நான் ஆடிட் ஃபீஸ் நம்மளை ரொம்ப லியூர் பண்ணக்கூடாது. அதாவது நான் ஆடிட் ஃபீஸை 15 lakhsன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வாங்காதீங்க. ஆடிட் ஃபீஸ் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது எதுக்காகனா இண்டிபெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி ஓவராக சாலிசிட் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கான ப்ரொமோஷனை CA ஃபார்மை வச்சு பண்ணிக்க முடியலங்கிறதுனால அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்மை வச்சு அந்த ப்ரொமோஷனை பண்ணிக்காதீங்க. அது தேவையில்லாத இன்டீசென்ட் வேலைன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்ம் ஷால் கிவ் அண்ட் அண்டர்டேக்கிங் தட் இட் ஷால் கம்ப்ளை வித் கிளாஸ் 6 and 7. எப்படி ஆடிட்டர் 6 and 7 கம்ப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்முமே அந்த சாலிசிட் பண்ணக்கூடாது, அட்வர்டைஸ்மெண்ட் அன்டியூவாக பண்ணக்கூடாது. அது ஒன்று. இன்னொன்று ஆடிட்டை விட நான் ஆடிட் ஃபீஸ் அவங்களுக்குமே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அப்ஜெக்ட் ஆஃப் த அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்மோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், ஷால் எங்கேஜ் இட் செல்ஃப் இன் தி மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அதர் ஃபார்ம். பட் இவங்க என்ன பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அதர் சர்வீசஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை கவுன்சில் எதெல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணலாம். பட் ஆடிட்லாம் அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வித் திஸ் we have finished the entire portions for chapter number 19 கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் பாக்கி இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து ஃபியூ சாப்டர்ஸ் தான், அதுவுமே வந்து ரொம்ப அன்இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான்.
அதை நான் தென் அண்ட் தேர் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ நான் இன்றைக்கி அனுப்பியிருக்கிற 3 ரெக்கார்டிங்குமே பத்திரமா பார்த்துட்டு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுருங்க. இதை நான் வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறேன், ரெக்கார்டட் கிளாஸ் என்கிட்ட வாங்கி பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு கண்டென்ட்டை பார்க்குறீங்க, மேம் எனக்கு இதில் புரியல, டவுட்னா உடனே எனக்கு மெசேஜ் பண்ணணும். என் நம்பர் உங்ககிட்ட இருக்குது. ஸோ 9677590232 இந்த நம்பருக்கு மேம் நான் ரெக்கார்டட் கிளாஸ் வாங்கியிருக்கேன், உங்களோட கண்டென்ட்டை தான் நான் வாங்கியிருக்கேன், இந்த வீடியோவில் எனக்கு இது புரியல மேடம்னா நான் உடனே ஐ அம் ஹியர் அவைலபிள் ஃபார் யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.